சூரியன் அழிய போகுது, பூமி புதைய போகுது, உலகை உழுக்கும் ஒரு தகவல். நான் பெரியவனா நீ பெரியவனா என ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற இந்த காலத்தில் எல்லாம் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காயா, அவன் பார்த்துப்பான் என்ற பைல்வான் ரங்கநாதன் பட வசனத்தை போல இன்னும் சில வருடங்களில் நம்ம எல்லாத்தையும் காக்குறானே, ஏன் இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கானே சூரியன், நம்ம ஜோலியை முடிக்கிற காலம் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் ஜோலியும் முடிக்கும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கதிரவன், ஆதவன், பகலவன், இரவி போன்ற பன்முக பெயர்களால் இவ்வுலகை காக்கின்ற இறைவன் நம் சூரியன். ஒரு நோயாளிக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போவான். அந்த மருத்துவருக்கே உடம்பு சரியில்லைன்னா யாருக்கிட்ட முறையிடுறது? அதுபோல் நம்மளை எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் காத்த இறைவன் சூரியனுக்கு அழிவு நெருங்கிவிட்டது. அது என்ன அழிவு என்பதை சற்று சூரியனின் ஆய்வு காலத்தை திறந்து விரிவாக பார்க்கலாம். அதாவது இன்னும் 500 கோடி ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ஆற்றலை இழந்து சூரியன் பேரழிவை சந்திக்கும் போது பூமியும் சேர்ந்தே அழியும் என்ற நம்பிக்கைக்கு மாறாக பூமி தப்பிக்க வாய்ப்புள்ளதாக புதிய ஆய்வில் தகவல் வெளியாகியிருக்கு. காலநிலை மற்றும் உலக மக்களில் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பூமி வெப்பமயமாதலை சந்தித்து வருது. இதனால் பல்வேறு நாடுகளில் அளவுக்கு அதிகமான வெப்பநிலை பதிவாகி உயிரிழப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டு வருது. மேலும் 2012ஆம் ஆண்டு சினிமாவில் உலகம் அழியப் போகிறது என்று பார்த்த பிறகு எந்த ஒரு இயற்கை நிகழ்வுகள் நடந்தாலும் பூமி அழியப் போகிறதா என்ற கேள்வி நம்மள பலருக்கு அதிர்ச்சியை எழுப்புது. ஆனால் இந்த கற்பனைகளுக்கு மாற்றாக பூமி அழிவது குறித்து திகைப்பூட்டக்கூடிய ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இது குறித்து விரிவாக பார்த்துடலாம். சூரியன் அழியும் போது பூமியும் சேர்ந்தே அழிந்துவிடும் என்ற பொதுவான கருத்திற்கு மாறாக பூமி இந்த நெருப்பு பேரழிவிலிருந்து தப்பி பிழைக்கக்கூடும் என்ற ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சூரியன் அழியும் போது பூமியும் சேர்ந்தே அழிந்துவிடும் என்ற பொதுவான கருத்திற்கு மாறாக பூமி இந்த நெருப்பு பேரழிவிலிருந்து தப்பி பிழைக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆய்வு ஆஸ்ட்ரானமி மற்றும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது என்று நியூயார்க் போஸ்ட் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கு. பெல்ஜியத்தின் லியூவன் வானியல் நிறுவனத்தைச் சேர்ந்த முதன்மை ஆராய்ச்சியாளரான மார்ட்ஸ் எசல்டியஸ் இது குறித்து கூறுகையில், சூரியனை போன்ற மாபெரும் நட்சத்திரங்களை இப்போது கவனித்ததில் பூமி அழியாமல் தப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகமாக தென்படுவதாக குறிப்பிட்டிருக்காங்க. எசல்டியஸ் மற்றும் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் தனது வாழ்நாளின் இறுதிக்கட்டத்தை எட்டும் போது என்ன நடக்கும் என்பது குறித்து ஆய்வு செய்தனர். கணக்கீடுகளின்படி இன்னும் 500 கோடி ஆண்டுகளில் சூரியனின் மையப்பகுதியில் இருக்கும் ஹைட்ரஜன் எரிபொருள் முற்றிலும் தீர்ந்துவிடும். அதன் பிறகு சூரியன் தற்போது இருக்கும் அளவை விட 100கணக்கான மடங்கு பெரிதாக விரிவடையும் என்று கூறப்படுகிறது. மேலும் சூரியன் முதல்ல ஒரு சிவப்பு அரக்க நட்சத்திரமாக மாறும். பின்னர் அதைவிட பெரிய ஏஜிபி நட்சத்திரமாக வளரும். இறுதியாக தன் ஆற்றலை இழந்து ஒரு நட்சத்திரம் இறந்த பிறகு எஞ்சியிருக்கும் வெறும் கரிக்கட்டை போன்ற வெள்ளை குள்ளன் நட்சத்திரமாக சுருங்கி அதன் ஆயுள் முடிவுக்கு வரும். சூரியனின் இந்த இறுதிக்கட்ட மாற்றங்கள் புதன், வெள்ளி மற்றும் பூமி ஆகிய கிரகங்களை ஒட்டுமொத்தமாக சாம்பலாக்கும் ஒரு கடுமையான வெப்ப பேரழிவை உருவாக்கும் என்றே விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக நம்பி வந்தாங்க. இருப்பினும் நட்சத்திரங்களின் பரிணாம மாதிரிகள் மற்றும் சூரியனின் எதிர்காலத்தை ஒத்திருக்கக்கூடிய எல்ட் புபிஸ் என்ற அழிவும் நிலையில் உள்ள அண்டை நட்சத்திரத்தை விரிவாக ஆராய்ந்த பிறகு பூமி முற்றிலும் அழிய வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்திருக்காங்க. இதன் மூலம் 2 சாத்தியமான விளைவுகள் ஏற்படலாம் என கணித்திருக்காங்க. சூரியன் பெரிதாக வளரும் போது அதன் ஈர்ப்பு விசை பூமியை தன் பக்கமாக இழுத்து இறுதியில் முழுமையாக விழுங்கிடுமா. மற்றொரு சாத்தியக்கூறாக சூரியனின் விண்வெளி காற்று காரணமாக சூரியன் தனது நிறையை மிக வேகமாக இழக்க நேரிடலாம். இதன் விளைவாக அதன் ஈர்ப்பு விசை பலவீனமடைந்து பூமி சூரியனால் விழுங்கப்படுவதற்கு முன்பாகவே அதை விட்டு விலகி தூரமான ஒரு சுற்றுப்பாதைக்கு சென்று விடுமா. இறுதி முடிவு என்பது சூரியன் எவ்வளவு விரைவாக தனது நிறையை இழக்கிறது என்பதை பொறுத்தே அமையும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க.
பூமியின் விதியானது இந்த இரண்டு விளைவுகளுக்கு இடையே உள்ள ஒரு நுட்பமான சமநிலையை பொறுத்தது என்று எசல்டியஸ் விளக்கியிருக்கார். ஈர்ப்பு விசையின் தாக்கம் அதிகமாக இருந்தால் பூமி முழுங்கப்படும். மாறாக சூரியனின் நிறை இழப்பு அதிகமாக இருந்தால் பூமி பாதுகாப்பான தூரத்திற்கு விலகிச் சென்று தப்பித்துவிடும் என்று இந்த ஆய்வில் கூறப்பட்டிருக்கு. விட்டமின் டி இனி கிடைக்க வேண்டும் என்றால் பொதுமக்களே சுகாதாரத்திற்கு கேடு விளைக்கும் மாசுபாட்டை ஒருபோதும் செய்யாதீர்கள். உலகிற்கு ஒளி, வெப்பம், உயிர் மற்றும் ஆற்றலை வழங்கும் இயற்கையின் மகத்தான வரம் சூரியன் என்பதால் அவனை போற்றி வணங்கவில்லை என்றாலும் பரவாயில்ல. இயற்கை அழிவிற்கு நீங்கள் காரணமாகி அவனை போட்டு தள்ளாமல் இருந்தால் சரி. இறைவன் நம் அனைவரையும் போட்டு தள்ளிவிடுவான். சூரியனை போன்று வெளிச்சம் ஊட்டும் உண்மை செய்திகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.